திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சபையின் நடபடிகள் என்ன சொல்றேன்னு தெரியுது இல்லையா? அப்போஸ்தலர்கள் புத்தகத்தை தான் நாம் சபையின் நடபடிகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழே நாம் கேட்டுட்டு வர்றோம். இப்போது நாம் பவுல் தன்னுடைய மேன்மையை கிறிஸ்துவின் நிமித்தமாக நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுக, அது எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னதை பார்த்தோம். இப்பொழுது அந்த பவுலுடைய மனம் மாற்றம் எப்படி நடந்தது, அந்த நிகழ்வு எப்படி நடந்தது, இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிறார், எவ்விதமாக சந்திக்கிறார்ன்றதையும் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கு. அவருடைய சத்தத்தை கேட்கிறார், அதுக்கு சவுலாக இருந்த அப்பொழுது அவர் பதில் சொல்லுகிறார், பிறகு அவரை வழி நடத்துகிறாங்க. நீங்கள் அந்த ஊழியரிடத்தில் போகணும், உங்களுக்கு சத்தியம் சொல்லப்படும். இந்த மாதிரியான விஷயங்களை நாம் நிச்சயமாக ஏற்கனவே பல முறை கேட்டிருப்போம். இதில் உங்களுக்கு நினைப்பூட்ட வருகிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், ஞானஸ்நானம் அப்படின்ற ஒன்று இல்லாமலேயே தான் ரட்சிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. கொஞ்சம் தயவுசெய்து கவனிக்கணும். ஞானஸ்நானம் அப்படின்றதே இல்லாமலே அதுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்னோடு பேசினார், நான் ஒரு தரிசனம் கண்டேன், ஒரு கனவு கண்டேன், அல்லது ஏதோ ஒரு கை தாளிலே 4 வரிகளை படித்தேன், ஆமேன் என்று சொன்னால் ரட்சிப்புன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்குறோம். அநேகர் நம்மகிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஏன் நாமளே அப்படி சொல்கிற ஆளாக கூட இருக்கலாம். இதுக்கு தீர்வு என்ன? வசனத்தின்படி சரியா? அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மனம் மாறுதல், அவருடைய கன்வர்ஷனை இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம் 9ஆம் அதிகாரத்தில். அது வழியாக ஒரு நல்ல சரியான பாடத்தை நாம் இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். கற்றுக்கலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உற்சாகம் மூட்டக்கூடிய இந்த புதிய நாள் காலையில் பரிசுத்த வேத வாக்கியங்களை படிக்கவும், அதை குறித்து சிந்திக்கவும், விசுவாசம் உள்ளவர்களாய் வாழவும் தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த நெடுந்தொடர் சபையின் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் ஆஃப் த சர்ச் என்று நாம் படிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் 43 வசனங்கள் இருக்கிறது. முதல் பகுதியானது சவுல் எனப்பட்ட அந்த மனிதன் எவ்விதமாக கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிந்தான் என்ற தகவலை நாம் படிக்கிறோம். நண்பர்களே, நாம் படிக்க வேண்டிய இந்த பகுதி மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. தேவன் யாரை பயன்படுத்துகிறார் என்று பார்த்தால் தன்னுடைய எதிரியை பயன்படுத்துகிறார். தேவனுக்கு எல்லாம் தெரியும். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் சகலவற்றை அறிந்தவராக இருக்கிறார். மனிதர்கள் எவ்வளவுதான் வல்லமை உடையவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அது பைத்தியமும் பலவீனமாக இருக்கிறது. பார்வோன் எவ்வளவுதான் மோசேக்கு எதிர்த்து நின்றாலும் கடைசியில் அவன் சமுத்திரத்தில் அவனுடைய சேனையோடு மாண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இந்த சவுல் சபையை எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் அந்த மனிதனை கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் அந்த காரியத்தை கொண்டு வருகிறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம், கவனியுங்கள். பக்கம் 253. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. கவனியுங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும், கவனியுங்கள், நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாயிருக்கிறோம். ஒரு வல்லமையான ஒரு வசன பகுதி. இதை யார் சொல்வது? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த காலத்தில் மாம்சத்தின்படி போர் செய்கிறவனாக இருந்தான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே அவன் வந்து விட்ட பிறகு அவன் ஆவியின்படி போர் செய்கிறவனாக மாறிவிட்டான். மாம்சத்தின்படி அவனுடைய போராயுதங்கள் கொலைகளும் இரத்தம் சிந்துதலுமாயிருந்தது. ஆனால் ஆவிக்குரியவனாக மாறும்போது அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு
தேவ பலத்தை அவன் பயன்படுத்தினான். அவன் மாம்சத்திலே இருந்த காலத்தில், அவன் பழைய சவுலாக இருந்த வேளையில், அவனுடைய பேச்சும் செயலும் இது உலகத்துக்குரிய ஞானத்தையும் தந்திரத்தையும் தத்துவத்தையும் உடையதாக இருந்தது. ஆனால் கிறிஸ்துக்குள் அவன் பிடிக்கப்பட்ட போது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி, கவனியுங்கள், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அந்த நிலைக்கு அவர் மாறுறார். இந்த காட்சியை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் படிக்க இருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இந்த அளவுக்கு ஒரு டெரரிஸ்ட், ஒரு பயங்கரவாதியாக அவர் இருக்கிறார். அப்படி அவர் தமஸ்குக்கு போகிற வழியில் நடந்த ஒரு சம்பவம். 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சகோதரர்களே, இந்த பகுதியை நீங்கள் வாசித்துவிட்டு கூடுதலாக இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் முதல் 11 வசனங்களையும், அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்களையும் படிக்க வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த சவுல் எனப்பட்ட மனிதன் எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவினாலே சந்திக்கப்பட்டான் என்ற இந்த தகவலானது அப்போஸ்தலர் நடபடிகளில் 3 இடங்களில் பேசப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கூடுதலான செய்தி நமக்கு கிடைக்கிறது. உதாரணமாய் அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16 நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கானது என்று பேசப்பட்டிருக்கிறது. அதே போல 26ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களை வாசித்தீங்கன்னா, கிறிஸ்தவன் என்ற ஒரு வார்த்தையை அங்கே பேசுவதை நம்ம பார்க்கிறோம். இதையெல்லாம் கூட்டி நாம் படிக்கும்போது தான் சால்ஸ் கன்வர்ஷன், அதாவது சவுலுடைய மனமாற்றம் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சபையை பாழாக்கினான், சபையை துன்பப்படுத்தினான். இங்கே சபை என்பது உள்ளே ஆண்களும் பெண்களும் நிறைந்த மனித கூட்டமாக இருக்கிறது. சபை என்பது கட்டடங்கள் அல்ல. சபை என்பது விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள், பாவத்தை விட்டு நீதிக்கு கீழ்ப்படிந்தவர்கள், இருளை விட்டு வெளிச்சத்துக்கு வந்தவர்கள், மரணத்தை விட்டு ஜீவனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களை தான் வேதாகமும் சபை என்று அழைக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலும் சபையின் தலையாக கிறிஸ்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே தலையாகிய கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டு எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக கிறிஸ்துவும் சபையும் பிரிக்கப்பட முடியாத ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். Christ and the church cannot be separated. Christ being the head, the church being the body. ஆகவே சபையும் கிறிஸ்துவும் பிரிக்க இயலாத ஒன்றாக இருக்கிறது. இந்த கருத்தை விளங்கி கொள்ளாமல் போகும்போது தான் கிறிஸ்தவ மார்க்கம் கிறிஸ்தவ மதமாக மாறிவிடுகிறது. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவர்களுக்கு சபை என்பது ஒரு கட்டடம், சபை என்பது ஒரு பிரிவினை கூட்டம், சபை என்பது ஒரு நல்ல மனிதர்களுடைய ஒரு ஐக்கியம் என்று நினைக்கிறார்கள். சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சபையை பாழாக்குவது, சபையை துன்பப்படுத்துவது கிறிஸ்துவை துன்பப்படுத்தினதுக்கு சமமாக இருக்கிறது. நான் சொல்ல அது அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அவன் தரையிலே விழுந்தான்.
அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. persecuting the church, persecuting Christ. சபையை துன்பப்படுத்துவது கிறிஸ்துவை துன்பப்படுத்தினதாக பேசப்பட்டிருக்கிறது. சபைக்காக கிறிஸ்து, கிறிஸ்துக்காக சபை. சபையை துன்பப்படுத்துவது கிறிஸ்துவை துன்பப்படுத்துவது. சபையினுடைய உபதேசத்தை பாழாக்குவது கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பாழாக்குவது. கிறிஸ்துவோடு சபை இணைக்கப்பட்டிருக்கிறதுனால்தான் சபை கிறிஸ்துவின் சபை என்று ரோமர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல உதாரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சவுலிடத்தில் கர்த்தர் சொல்லும்போது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கேட்டார். காரணம், இந்த வார்த்தையை விளங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி முதல் நூற்றாண்டு கால மக்களுக்கு இருந்தது. ஒரு காலம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் விளங்கிக் கொள்ள முடியாமல் போகலாம். முள்ளில் உதைக்கிறதுனா நெரிஞ்சல் முள், வேலம் முள், சப்பாத்தி கள்ளி முள், எத்தனையோ முட்கள் இருக்கிறது. நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல முள் என்பது விவசாயம் செய்கிற விவசாயிகள் உழவுக்காக ஏற்பூட்டி அந்த மாடுகளை ஓட்டும்போது, அந்த மாடுகள், அந்த காளை மாடுகள் அது சரியாக இயங்கவில்லை என்றால் அதை உணர்வுடைய செய்வதற்காக நீண்ட கம்பியை ஒரு குச்சியிலே சொருகி வைத்திருப்பார்கள். அதை கொண்டு அதனுடைய காலிலே குத்துவார்கள். அப்பொழுது ரத்தம் வெளியே வரும். எப்படி யானையை அங்குசத்தால் குத்துகிறார்களோ அவ்விதமாக இந்த மாட்டினுடைய காலை குத்துவார்கள். அந்த மாடு அது முதற்கொண்டு இடறு செய்யாமல் அந்த உழவனுடைய விவசாயினுடைய மனதை அறிந்து அது கீழ்ப்படிந்து வேலை செய்யும். அந்த இடத்தை தான் இங்கே குறிப்பிடுகிறார். சவுலே, நீ முள்ளிலே உதைக்கிறாய், நீயே எடுத்து உன் காலை குத்திக் கொள்கிறாயே, நீ செய்வது உனக்கு விளங்கவில்லையா என்று சொன்னார். 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். கிறிஸ்தவ மார்க்கம் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியிலே துவங்குகிறது. பாவியாகிய ஒவ்வொரு மனிதனும் நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். கேள்வியே கேட்காமல் நாம் கிறிஸ்தவர்களாக காலகாலமாக இருக்க போனதுனால்தான் கிறிஸ்தவ மார்க்கம் கரைந்து அது ஒரு மதமாக மாறி இவ்வுலகத்துக்குரிய காரியங்களிலே சிக்குண்டு இருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய அந்த அடிப்படை விஷயத்தை இழந்துவிட்டு பழத்தை தின்றுவிட்டு தோலை எரிந்தார்கள், பழத்தை தின்றுவிட்டு தோலை எரிந்தார்கள் என்று சொல்கிற பழமொழியைப் போல தோலை பழம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. பழம் உள்ளே வேற இடத்துல போயிடுச்சு. தோலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இதான் வாழைப்பழம் சொன்னால் என்ன பிரயோஜனம்? அதுபோல இன்றைய கிறிஸ்தவம் இருக்கிறது நண்பர்களே. அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அவன் கேட்ட பொழுது தேவன் ஏன் உடனே வானத்தை திறந்து ஒரு காட்சியை காண்பித்து இதையெல்லாம் நீ செய் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி செய்யலை. நீ பட்டணத்திற்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். காரணம், தமஸ்குவில் கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு சபை இருந்தது. அங்கே அனனியா என்ற ஒரு போதகர் இருக்கிறார். ஆக நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆரம்ப கால கிறிஸ்துவின் சபை அப்போஸ்தலர்கள் போதித்து மக்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த முறைமையை அவர்கள் எப்பொழுதும் மாற்றவில்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மதவாதிகள், நான் இமயமலைக்கு போனேன், கர்த்தர் என்னை சந்தித்தார், ராத்திரியில் தூங்கிட்டு இருந்தேன், தூக்கி வாரி போட்டது, கர்த்தர் என்னை சந்தித்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன், நூதனமான காரியங்களை சொல்லுவாங்க. விபத்தில் சிக்கிட்டு இருந்தேன், உயிரே போயிட்டுது, கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று சொல்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு பேதமையான, முட்டாள்தனமான, முறைகேடான, புதிய ஏற்பாட்டுக்கு கொஞ்சமும் பொருந்தாத எந்த ஒரு போதனையும் நம்ம படிக்க முடியாது. A Christian cannot be saved in a peculiar way. Every Christian has to be saved only according to the apostles' teaching. அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி தான் நாம் ரட்சிக்கப்பட முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு
நம்முடைய கனவுகளிலிருந்து, தரிசனங்களிலிருந்து, கள்ள தீர்க்கதரிசிகள் இடத்திலிருந்து ஒரு உணர்ச்சியின் கீழே நாம் ரட்சிக்கப்படுவது கிடையாது. அதை தான் இன்னைக்கு நட்சத்திர போதகர்கள் தினமும் நினைத்திட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் இன்றைக்கு இந்த நட்சத்திர போதகர்கள் நிகழ்த்தி அதனால் மூளைச்சலவை செய்து மக்களை ஒரு வகையான கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வழி நடத்திட்டு இருக்காங்க. நண்பர்களே, இது ஒரு கடைசி காலம். இந்த மூல உபதேசத்துக்கு நாம் திரும்ப வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு பிறகு எந்த ஒரு மனிதனும் தத்துவத்தின் கீழே பிறக்கல, இப்படிப்பட்ட போதனையின் கீழே பிறக்கல. முறையாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் பந்தத்தின் வழியாக அவர்கள் கூடும்போது தான் பிள்ளைகள் பிறக்கிறது. இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. பூமிக்குரிய சட்டத்தில் பிள்ளைகள் இவ்விதமாய் பிறக்கிறார்கள் என்றால் ஆவிக்குரிய சட்டத்தின்படி தான் ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்க முடியும். ரட்சிப்பு என்பது ஆவிக்குரிய பிறப்பாக இருக்கிறது. இங்கே சவுல் எனப்பட்ட மனிதனுக்கு கிறிஸ்து ஏன் உடனடியாக நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், உனக்கு எல்லாம் விளங்கும், போ, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், என் ஆவி உன் மேலே ஊற்றி விட்டேன், யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல என் ஆவி உன் மேலே ஊற்றி விட்டேன், எல்லாம் உனக்கு வெளிப்பாடாக இனிமேல் தெரியும் அப்படின்னு சொல்லலை. நீ பட்டணத்துக்கு போ, உனக்கு அங்கே சொல்லப்படும். கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் எ டாட் ரிலிஜன். கிறிஸ்துவ என்பது போதிக்கப்பட வேண்டிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஏனென்றால் தமஸ்குவில் சொல்வதற்கான ஒரு சபை இருந்தது, போதிப்பதற்கான ஒரு போதகர் இருக்கிறார். அந்த போதகர் இடத்துல கர்த்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆள் வரான், நீ அவனை சந்திச்சு அவனுக்கு சத்திய மார்க்கத்தை போதி என்று. அதை நாம் பார்ப்போம். 8ஆம் வசனம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். இந்த கருத்துகள் கர்த்தர் அனனியாவினிடத்தில் பேசிய கருத்துகள். அதுக்கு அனனியா என்ன சொல்றார் பார்ப்போம். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இது அனனியாவினுடைய பதில். அனனியா என்ன சொல்றாரு? ஐயா, எருசலேமை பாழாக்கின ஆளு, சபையை துன்பப்படுத்தின ஆளு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமான ஆளு, இவனை போய் தேட சொல்றீங்களே, இப்படிப்பட்ட மனிதன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அனனியா சொன்னபோது கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இந்த தகவல் அன்றைக்கு சவுலுக்கு தெரியாது, அந்த நேரத்தில் தெரியாது. இதெல்லாம் அனனியாவுக்கு சொல்றார். சவுலிடத்தில் இதெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் பேசலை. ஆனால் தேவனுடைய மனதில் எதிர்காலத்தில் சவுலாகிய பவுல் எப்படி வாழ வேண்டும், எப்படி பாடுபட வேண்டும், எப்படி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானங்கள்லாம் தேவனுடைய மனதில் இருக்கிறது. இப்பொழுது 17ஆம் வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து, பேனால் அடிக்கொடுட்டுங்கள், அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது சவுலுடைய மனமாற்றத்தை நாம் படிக்கும்போது, அவன் எவ்விதமாய் கிறிஸ்தவனானான் என்ற தகவலை படிக்கும்போது,
மறக்கக்கூடாத ஒரு விஷயம், அவன் கர்த்தரை சந்தித்தான், கர்த்தரிடத்திலே பேசினான், கண்கள் குருடாக்கப்பட்டது, அனனியாவை சந்தித்தான், பார்வை திரும்பியது. இதெல்லாம் நடந்த பிறகும் ஒரு காரியத்தை அவன் விடாமல் செஞ்சிருக்கான். அனனியா அவனுக்கு தவறாம அதை நிறைவேற்றிருக்கான். அது அவன் எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க, இதே மாதிரி கர்த்தர் என்ன சந்திச்சாரு, ஞானஸ்தானமே கிடையாது அவருக்கு, அவர் ஞானஸ்தானத்தை போதிப்பதும் கிடையாது, அவரும் எடுப்பது கிடையாது. ஆனால் சவுல் ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாரு, இதை நீங்கள் கவனிக்கணும். அனனியா அவன் தலையின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது வேற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறதாக இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன, நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். உன் பாவங்கள் போக கழுவப்படு, வாஷ் அவே thy sin, arise and be baptized. எழுந்து ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் கழுவப்படு என்றான். ஞானஸ்தானம் என்பது பாவங்கள் கழுவப்படுவதற்காக. கேள்வி என்னன்னா, சவுல் என்பவன் கர்த்தரை சந்திக்கிறான், பார்வை இழக்கிறான், அனனியாவை சந்திக்கிறான், பார்வை பெறுகிறான். ஆனால் பாவங்கள் அவனோடு இன்னும் இருக்கிறது. அவன் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலையாகவில்லை. ஞானஸ்தானம் பெறாமல் ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. ஏனென்றால் பாவ மன்னிப்பின் சட்டம் ஞானஸ்தானத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தான் இந்த நாட்டு மக்களுக்கு நான் 45 ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன். பாவ மன்னிப்பினுடைய சட்டம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை ஞானஸ்தானத்தின் வழியாகவே நாம் கழுவுதலாக பெறுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு ஞானஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த சத்தியத்தை நாம் படிக்க முடியும். இங்கே சவுல் எனப்பட்ட இந்த மனிதனும் கூட ஏன் ஞானஸ்தானம் பெற்றான் என்று கேட்டால், அப்போஸ்தலர் நடபடிகள் 22:16 படி பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னான். அதனால தான் அவன் ஞானஸ்தானம் பெற்றிருக்கார். இன்றைக்கு நீங்களும் கூட ஞானஸ்தானம் பெறாமல் நான் வழி கிறித்தவர், காலகால கிறித்தவர், அப்படி பக்தி உள்ள கிறித்தவர், விசுவாச கிறித்தவர், ஆனால் உங்களுடைய பாவங்கள் ஒழிந்து போகவில்லை, நீங்கள் இன்னும் கழுவப்படவில்லை. பாவ மன்னிப்பினுடைய அந்த போதனையானது கட்டாயமான ஒரு போதனை. உலகம் முழுதும் போய் அப்போஸ்தலர் போதித்து அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டளைக்கு நாம் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 19-20 வசனங்கள். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான், தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஞானஸ்தானத்தோட பரிசுத்த ஆவி அவனுக்கு கிடைத்ததுனால இயேசு யார் என்பதை சபையிலே பிரசங்கிக்கிறவனாக மாறிவிட்டான். இப்பொழுது மாம்சத்திற்கு ஏற்றபடி போராடி கொண்டு வந்த இந்த மனிதன் இப்பொழுது ஆவிக்குரிய வல்லமைக்குரிய போராட்ட வீரனாக மாறிவிட்டான். எந்த தர்க்கத்தையும் கிறிஸ்துக்குள் கீழ்ப்படியப்படுகிறவனாக மாறிவிட்டான். அவைகளை சிறைப்பிடிக்கிற ஒருவனைப் போல சுவிசேஷத்தின் வல்லமைக்குள்ளே நிறைந்து விட்டான். ஆகவே தாமதமின்றி அவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று போதிக்க ஆரம்பித்தான். இப்பொழுது அவனுடைய எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். 22ஆம் வசனம். சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தரப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவளுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசலை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியில அவனை கூட்டிக் கொண்டு போய் கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். இந்த தகவல் நமக்கு ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குது. ஒரு கட்டத்தில் சிலுவைக்கு எதிராளியாகவும் திருச்சபையின் எதிராளியாகவும் சபையை பாழாக்கி பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை பூமியிலே சிந்த செய்த இதே மனிதனை கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற ஒரு மனிதனாக
கிறிஸ்துவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக கர்த்தர் அவனை மாற்றிவிட்டார். யாரையெல்லாம் கொல்ல வந்தானோ அவனை இப்பொழுது கொல்வதற்காக அவனுடைய பழைய கூட்டாளிகள் பரிசேயர்களும் யூதர்களும் அவனை கொலை செய்யும்படி கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். கோட்டை வாயிலை காத்து கொண்டிருந்தார்கள். சவுலோ ஒரு கூடையின் வழியாக இறங்கி தப்பி போனான் என்று பார்க்கிறோம். நண்பர்களே, நாளை நாம் இதனுடைய தொடர்ச்சியை கவனிக்கலாம். நீங்கள் உற்சாகமாக தேவனுடைய வசனத்தை படிக்க வேண்டும். சொல்லப்பட்ட கருத்துக்களை நீங்கள் ஆராய வேண்டும். உங்கள் போதலிடத்தில் இதை குறித்து பேச வேண்டும். மற்றவர்களுக்கும் இதை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைய செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, சவுலை நீர் பவுலாக மாற்றினீர். அவனை எவ்விதமாக சந்தித்து உமது வார்த்தைகளை கேட்கும்படி செய்து அவனுடைய பாவங்கள் போகும்படியான ஞானஸ்தானத்துக்குள்ளே நீர் வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் கூட உமது வார்த்தையின்படி கேட்டு ஞானஸ்தானத்துக்குள் கீழ்ப்படியத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தரலும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டறலும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் நேயர்களே. இந்த திருமறை நேர நிகழ்ச்சி கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. பொதுவாக இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள் என்று கூட சொல்வார்கள். ஆனால் நீங்கள் ஆழமாக பார்க்கும் பொழுது சபை உருவான வரலாறு, சபை பரவிய வரலாறு, இதை தான் நாம் அதிகமாக படிக்கிறோம். ஆகவே சபையின் நடபடிகள் என்று இந்த தலைப்பில் இப்போது படித்து கொண்டு வருகிறோம். இன்று அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 22வது செய்தியாக இந்த நிகழ்ச்சியை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி குறிப்புகளாக எழுதி கொண்டீர்களா? மறுபடியும் வசனங்கள்லாம் படிங்க. மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினால நற்குணசாலிகளாக ஆதி கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். நீங்களும் அப்படி மாறும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறும் கருத்து என்ன? இதுதான் இன்றைக்கான பரிசு கேள்வி. முதல்ல இதை எழுதிக்கங்க, வசனத்தை படிங்க, சிந்தித்து சரியான பதிலை எழுதுங்கள். கேள்வி இதுதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறும் கருத்து என்ன? நீங்கள் பதில் எழுதும் பொழுது முழுமையான முகவரி எழுதுங்கள். சிலர் ஒரு போஸ்ட் கார்டில் ஒரு கேள்விக்கு பதில் அனுப்புகிறார்கள். சிலர் 10 கேள்விகளுக்கும் ஒரே போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் உங்களுடைய முகவரியை முழுமையாக எழுதுங்கள். கேள்வி எண்களையும் பதில்களையும் சரியாக எழுதும்படி உற்சாகப்படுத்துகிறோம். வெளியூரில், வெளிநாட்டில் மற்றும் கேபிள் கனெக்ஷன் இல்லாத மக்களுக்கு இன்டர்நெட்டில், இணையதளத்தில் www.tamilantelevision.com என்ற இணையதளத்தில் ஒளிபரப்பாகிறது. அது மட்டுமல்ல, பேக் டு த பைபிள், திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள் என்ற ஆங்கிலத்தில் நீங்கள் யூடியூப் இணையதளத்தில் சென்று பார்க்கும் பொழுது நம்முடைய நிகழ்ச்சிகள் அங்கே ஆன்லைனில் நீங்கள் 24 மணி நேரமும் பார்க்கலாம். பேக் டு த பைபிள் என்று நீங்கள் டைப் செய்தால் ஐயாவுடைய நிகழ்ச்சிகள், திருமறைக்கு திரும்புகிற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நேரம் காலம் இல்லை, 24 மணி நேரம் நீங்கள் அதை பார்க்கலாம். தயவுசெய்து அதை பிறருக்கு சொல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் எங்களோடு கூட புதிய ஏற்பாடு தொழுகை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். பின்வரும் முகவரியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தெய்வ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 04025500882. செல்போன் 9385500882.